நம்ம என்ன பண்ணுறது, நம்ம தப்புன்னு தூக்கிட்டு போய் குழந்தைக்கு பால் இருக்காது. ஆப்ரேஷன் பண்ணதுனால பவுட்ரு பால் ஆத்துறதுக்குள்ளே கத்துவாய்வான். அப்படியே ஊரே கேட்குற மாதிரி கத்துவாய். அதுக்கு எண்ணெய் போட்டு அடிக்க வந்து என்ன புள்ள பெற்று வச்சுன்னுக்கிற நீ, அவன் கேட்குறது. இன்னுமே இந்த வார்த்தையை விடவே இல்லை மேடம். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அப்புறமா அங்கேருந்து ஒரு 3 மாதம் கழித்து வேறு வீடு மாறினோம். இந்த பழைய ஓடு இப்படி மாட்டி மாட்டி இருக்கும் அந்த ஓடு. அந்த ஓட்டு வீட்டில் போயிருந்து காது வண்டு தூந்துக்குச்சு மேடம். நைட்டு 1 மணி இருக்கும். என்னால் முடியலங்க, எந்திரிங்க எந்திரிங்கன்னு கத்துறேன். குழந்தையும் கத்துது, பாலும் கொடுக்க முடியல. தூக்கி வச்சுட்டு கத்துறேன் மேடம். போட்டு மூக்கில் குத்தி மூக்குத்தி உடஞ்சி மூக்குலேருந்து ரத்தமாக ஊற்றுது. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துகிற இந்த பிள்ளை, உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால், அவள் மூடிக்கிட்டு போங்கடி அப்படின்னு சொல்லி பேசினான். சரி, அப்போ போய் ஆண்டவரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்தா ஒரு வண்டு இருக்குது மேடம், உள்ள சாணி வண்டு. அந்த காது உயிர் போகிற மாதிரி 3 நாள் கேட்கவே இல்லை. அந்த காது வழியிலே பாலும் கொடுக்கணும், உனக்கு சமைச்சி வைக்கணும். என்னை இவ்வளோதான் கொடுமைப்படுத்துவானே இருக்காது மேடம். சரி, இன்னொரு குழந்த ஒரு 1.5 வருஷம் கழிச்சு, தம்பிக்கு 1.5 வருஷம் ஆச்சு.